நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் நான் அறிவேன். நீ எதிர்பார்த்திராத நேரத்தில் எதிர்பார்த்த செயலை நான் நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையோடு இரு, நன்மை உண்டாகும். வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்துவிடுமோ, இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். எதையும் மாற்றி கொடுக்க ஈசனுக்கு ஒரு நொடியே போதும். நீ இழந்ததை விட 2 மடங்காக நான் கொடுப்பேன். கஷ்டத்திலையும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் இறை நம்பிக்கை உன்னை கைவிடாது. ஈசன் முன் தலை குனிந்து பணிந்தால் அனைவர் முன் தலை நிமிர்ந்து வாழலாம். அஞ்சுவதும் அடிபணிவதும் ஈசன் ஒருவருக்கே. சந்தோஷம் என்பது வசதியில் அடைவது அல்ல, அது வாழ்வில் அடைவது. கோபுரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் இல்லை, குப்பையில் இருப்பவர்கள் எல்லாம் நிம்மதி இழந்தவர்களும் இல்லை. நீ இருக்கும் இடத்தை அழகாக்குவது பணம் அல்ல, அது உன் மனமே. நீ சிந்திய கண்ணீர், நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் அதன் வலி என்னவென்று. கவலையை விடு. உனது பல பிரச்சனைகளுக்கு காரணம் நீ உன்னை நம்புவதை விட அதிகமாக பிறரின் பேச்சை கேட்பதும் அதனை கண்டு பயம் கொள்வதும் ஆகும். சிந்தித்து செயல்படு. அவமானம் அனுபவம்தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். உங்கள் ஊரில் உள்ள சிவ ஆலயம் பெயரை பதிவிடுங்கள். சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்வில் தோல்வியே இல்லை. கஷ்டப்படுங்கள், கவலைகள் தீரும். ஆனால் கவலையாக இருக்காதீர்கள், ஒருபோதும் உங்கள் கஷ்டம் தீராது. வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்கக்கூடாது, ஆனால் உங்களை ஏமாற்றியவர்களை ஜெயிக்காமல் விடக்கூடாது. நம் வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது. புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறரின் துணை தேவை. தன்னுடைய முயற்சியில் வளர்பவனுக்கு அவனுடைய தன்னம்பிக்கையே போதும். பாதையில் தடைகள் வந்தால் தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்று அவசியமில்லை, அதனை தவிர்த்து விட்டும் செல்லலாம். தீப்பெட்டியில் கடைசி குச்சியை பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் குச்சியிலேயே வந்துவிட்டால் வாழ்க்கையை எளிதில் ஜெயித்து விடலாம். வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் உன் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றக்கூடியவை. சரியோ தவறோ உன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதும் எழுதுகோல் உன் கையில் இருக்க வேண்டும். வேறு ஒருவர் கையில் கொடுத்தால் கிறுக்கி தள்ளிவிடுவார்கள். தான் மட்டும் முன்னேறினால் அவன் முயற்சியாளன். தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் அவன்தான் வெற்றியாளன். அதிகம் பேசாதவனை உலகம் விரும்புகிறது, அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது, அதிகம் செயல்படுபவனை கைகூப்பித்து தொழுகிறது. கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடுங்கள். நம்முடன் வாழ்பவரை புரிந்து கொள்வதற்கு நம்மை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை குறையும் போதுதான் ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கிறான். சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கின்றான், ஆனால் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கின்றான். மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரும் சுமையாகி இருக்கும். உலகம் ஒரு வித்தியாசமான கல்லூரி. இங்கே பாடம் சொல்லிக் கொடுத்து தேர்வு வைப்பதில்லை, தேர்வு வைத்த பிறகு பாடம் கற்பிக்கப்படுகிறது. சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கின்றான் என்பதை பொறுத்தல்ல, அதை அவன் எவ்வளவு உபயோகமாய் செலவிடுகின்றான் என்பதை பொறுத்தே ஆகும். எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம். அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையால் மட்டும் செய்யப்பட்டவை அல்ல, விடாமுயற்சினாலும் தான். முன்னோக்கி செல்லும் போது கனிவாயிரு. ஒருவேளை பின்னோக்கி வர நேரிட்டால் யாராவது உதவுவார்கள். எல்லோரையும் நம்புவது அபாயகரமானது, ஒருவரையும் நம்பாமல் இருப்பது இன்னும் அபாயகரமானது. எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உள்ளன. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். எல்லோரும் தம்மை விட்டுவிட்டு வேறு யாரையோ சீர்திருத்த முயலுகின்றார்கள். ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை, முயற்சியே இல்லாத ஆசையாலும் பயனில்லை. செயல் புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது. சண்டைக்கு பின் வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம்தான் வேண்டும். நேற்றைய பொழுதும் நிஜமில்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை. இன்றைக்கு மட்டுமே நம் கையில். மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்கள் எல்லாம் வீணானவை அல்ல. பழமையை பற்றி ஒன்றும் தெரியாமல் புதுமையை சிறப்பாக படைக்க முடியாது. நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம்,
ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக உங்களிடம் வந்தே தீரும். அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து. அறிவை வளர்த்து கொண்டால் எல்லா விதமான பயங்களும் அகன்றுவிடும். தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி அஞ்சி எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது இழிவானது. கடந்த காலத்தில் வாழாதே, எதிர்காலத்தை பற்றி கனவு காணாதே. தற்போதைய தருணத்தில் மனதை ஒருமுகப்படுத்து. மகிழ்ச்சி என்பது உங்களிடம் இருப்பதை பொறுத்தல்ல, அது உங்களின் அணுகுமுறையை பொறுத்தது. உயிரில்லாத ஒன்று நம்மை ஆள்கிறது, உருவம் இல்லாத ஒன்று நம்மை அடிமை செய்கிறது. வேறெதுவும் இல்லை, பணமும் அன்பும் தான் அது. நீ செய்ய நினைக்கும் செயல் எதுவோ அதை செய். அதையும் உனக்கு ஆற்றல் இருக்கும்போதே செய். உழைத்த காசுக்கு மட்டும் கையேந்துங்கள், மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதீர்கள். மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது அவரவரின் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தது. எனவே வாழ்க்கையில் ஒரு சிலரை மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன்னை நேசிக்க வேறு ஒருவரை நீ எதிர்பார்ப்பது என்பது உன் சுயத்தன்மையை இழப்பதற்கான தற்கொலை முயற்சி என்பதை நினைவில் வை. வாழ்வில் உயரத்திற்கு செல்ல உயரத்தில் உள்ளவரை பார். நாம் இன்னும் உயர வேண்டும் என்று உத்வேக அடைய உயரத்திற்கு சென்ற பின் கீழே உள்ளவரை பார். நாம் அங்கிருந்துதான் உயர்ந்தோம் என்பதை மறக்காமல் இருக்க. வாழ்வில் மகிழ்ச்சியாய் வாழ 1000 வழிகள் இருக்கலாம், ஆனால் கவலையின்றி வாழ 3 வழிகள் மட்டும்தான் இருக்கிறது. வருவது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான் அது. உள்ளத்தின் உறுதியோடு கொண்டுள்ள நியாயமான ஆசைகள் காலப்போக்கில் நிச்சயம் நிறைவேறாமல் போகாது. யோசித்து பார்த்தால் ஒரு உண்மை உனக்கு நன்றாக புலம்படும். நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு எவராலும் தடுக்க முடியாது என்பதே அது. ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள், இறைவன் நமக்கு கொடுக்க நினைப்பதையும் எடுக்க நினைப்பதையும் எவராலும் தடுக்க முடியாது. நீங்கள் இலக்கை சென்று அடைகிறீர்களோ இல்லையோ, அதனை நோக்கி மகிழ்ச்சியுடன் பயணம் செய்யுங்கள். உங்கள் தோல்விகளுக்கு நீங்களே பொறுப்பு. தோல்வி அடையாவிட்டால் உங்கள் வெற்றிக்கான பாடங்களை கற்றுக்கொள்ளவே முடியாது. உழைப்புதான் உங்களுக்கு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுக்கின்றது. உழைப்பு இல்லாத வாழ்க்கை வெறுமையானது. சிறந்த லட்சியம், அறிவு, கடின உழைப்பு, விடாமுயற்சி ஆகிய 4 விஷயங்களையும் பின்பற்றினால் எதையும் சாதிக்க முடியும். உன்னை நீயே செதுக்கிக் கொண்டே இரு. வெற்றி பெற்றால் சிலை, தோல்வி அடைந்தால் சிற்பி. ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க அதிக நேரம் செலவிட்டால் நீங்கள் அதை செய்து முடிக்க முடியாது. உங்கள் இலக்கை நோக்கி தினமும் குறைந்தபட்சம் 1 அடியாவது எடுத்து வையுங்கள். முதல் முறையாக ஒரு வேலையை செய்து முடிக்கும் வரை அது சாத்தியமற்றதாகவே தோற்றமளிக்கும். சாத்தியமற்றது என்று இந்த உலகில் ஒன்று இல்லவே இல்லை என்பதே உண்மை. நேற்றிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்காக வாழுங்கள். நாளைக்கான நம்பிக்கையுடன் இருங்கள். நீங்கள் கனவுகளை பின்தொடர்வதை நிறுத்திவிடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் கனவுகள் தான் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகிறது. உங்கள் முயற்சிகள் உங்களை பலமுறை கைவிட்டாலும் ஒரு முறை கூட நீங்கள் முயற்சிப்பதை கைவிட்டு விடாதீர்கள். முயற்சியில் விடாப்பிடியாக இருப்பவர்களைத்தான் வெற்றி தேடி வரும். தனித்து நிற்பதில் தவறு எதுவும் இல்லை, தயங்கி நிற்பதே தவறு. அதுவே நம் முன்னேற்றத்திற்கு மிக பெரிய தடையாகும். வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களை முன்னேறி செல்வதல்ல, நம்மை விட நாமே முன்னேறி செல்வதுதான். மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதீர்கள். அது உங்களது வெற்றிக்கான மாற்றமாக கூட இருக்கலாம். ஓடும்போது விழுந்து விடுவோமோ என்று நினைப்பவனை விட விழுந்தாலும் ஓடுவோம் என்று நினைப்பவனே ஜெயிக்கின்றான். வெற்றியோ தோல்வியோ எப்போதும் உங்களின் 100% உழைப்பை கொடுப்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். சோதனைகளை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது. தெளிவாக இரு, முயற்சியை கைவிடாதே, இலக்கில் மட்டும் கவனமாயிரு. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகள் நிரவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல். முடிவு தெரியாத நம் வாழ்வில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நம் வாழ்க்கையே மாற்றிக்கொண்டிருக்கும். சில சிக்கல்களை நாம் எதிர்கொள்ளும் போதுதான் கூடவே பல திறமைகள் நமக்குள் இருந்து வெளிப்படுகின்றன. 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. நீ உன்னுடைய சொந்த திறமைகளை வளர்த்துக்கொள். எப்பொழுதும் மற்றவர்களை நம்பி இருப்பது உனக்கு நல்லதல்ல. உன்னை செதுக்க யாரையும் அனுமதிக்காதே. அடுத்தவர் கொஞ்சமாக செதுக்கிவிட்டால் கூட நீ அவர்களுக்கு செருப்பாய் போக நேரிடும். உன்னை நீயே செதுக்கு. உனக்கான சிற்பி நீ மட்டுமே. உன்னுடைய உழைப்பும் சொற்களும் உனக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாயிருக்கையில்
மகிழ்ச்சி உன்னை தானாய் தேடி வரும். இன்றைய லட்சியம் நாளைய சாதனை, இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை. இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, உன் முடிவுகளைத்தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு, இலக்கில் கவனமாயிரு. வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமோ என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நிமிடத்தில் நாம் எடுக்கின்ற முடிவு நம் வாழ்க்கையவே மாற்றிவிடும் என்பதே உண்மை. தகுதியை மீறி ஆசைப்படுவது தவறே இல்லை. ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைவதற்கு உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு. வாழ்க்கையில் சிறந்த நாட்களை அடைய சில மோசமான நாட்களோடு போராடியே ஆக வேண்டும். வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அங்கே சமநிலை தேடுவதை விட சமாளித்து ஓடுவதே புத்திசாலித்தனம். உன் வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் உன் முயற்சிகள் வீண் போகாது. நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் விதியை நீயே எழுது. தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறே இல்லை. ஆனால் அதை அடைவதற்கு உன் சக்திக்கு மீறிய உழைப்பை நீ கொடுத்திருக்க வேண்டும். எங்கு இருக்கிறாய் என்பதை விட நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்பதை பொறுத்தே உனது வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. தன் வாழ்க்கையே இருண்டு விட்டதாக எண்ணியிருந்தால் அருவருப்பான கம்பளிப்புழு அழகான பட்டாம்பூச்சியாக மாறியிருக்க முடியாது. நீ விரும்பியது எல்லாம் முளைத்து விடாது. நீ விதைத்தது எதுவோ அதுவே முளைக்கும். என்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களின் உதவிக்காக காத்திருப்பதே இல்லை. அடுத்தவர்களின் சிந்தனையில் கூட உயரலாம், ஆனால் உழைப்பு நிச்சயம் உன்னுடையதாக மட்டுமே இருக்க வேண்டும். உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவர்கள் அல்ல, உன்னுடைய உழைப்பும் நேரமும் தான். வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை என்றாலும் நமக்கு சாதகமாக அமைந்தும் நாம் தவறவிட்ட சூழ்நிலைகள் யாவும் கெட்ட நேரங்களே. தடைகளை தட்டி கழிக்காதே. தடைகள் வந்தால்தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள் உண்டாகும். அப்போதுதான் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியும். அதிர்ஷ்டம் என்பது நல்ல நேரம் அல்ல, நீ உனது இலக்கை அடைய நன்றாக உழைக்கும் நேரமே நல்ல நேரம். தனது குறிக்கோளில் விடாப்பிடியாக உள்ள மனிதன் தான் வேண்டியவை எல்லாவற்றையும் பெறுவான். சிலருக்கு விரைவில் கிடைக்கும், சிலருக்கு தாமதமாக கிடைக்கும், ஆனால் எல்லோருக்கும் கிடைத்தே தீரும். உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழு. ஏனென்றால் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷ கொள்ள மாட்டார். வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம், ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. ஒரு சூழலோ அல்லது மனிதரோ உங்களுக்கு உகந்ததல்ல என்று உங்களுக்கு தெரிந்தால் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. கவலைகள் எங்கிருந்து வந்தால் என்ன, புன்னகை உன்னிடத்தில்தான் உள்ளது என்பதை மறக்காதே. உன் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னையே அழித்துவிடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என நினைக்காதே. அடிக்கடி ஒரே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதீர்கள். நீங்கள் மன்னித்து பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழகி கொள்வார்கள். அதிகமாய் பேசவும் கூடாது, அமைதியாக இருந்துவிடவும் கூடாது. இரண்டுமே வாழ்க்கைக்கு ஆபத்து. பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே வந்து சேர்ந்துவிடும். சாயம் தடவிய சொற்கள் விலை அதிகமாக இருக்கலாம், ஆனால் உண்மையான வார்த்தைகள் விலை மதிக்க முடியாதவை. நீ விழும்போது உனக்கு முதலில் ஓடி வந்து உதவி செய்பவன் ஏற்கனவே விழுந்ததால் ஏற்பட்ட வலியினை உணர்ந்தவனாய் இருப்பான். நிறம் பார்த்து வரும் அன்பு நிரந்தரம் இல்லை, மனம் பார்த்து வரும் அன்புக்கு மரணம் இல்லை. சினம் வர வேண்டிய இடத்தில் சிரிப்பவன் வேறு திட்டம் வைத்திருக்கின்றான் என்று அர்த்தம். நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட கஷ்டமும் சில மனிதர்களுக்கு இன்று வேடிக்கையாக இருக்கலாம். அதன் வலியை அவர்கள் உணரும் நாள் ஒன்று வரும். ஒருவரை பழிவாங்க அறிவை தவிர எந்த ஆயுதமும் தேவையில்லை. நீ யாரை பழிவாங்க வேண்டுமோ அவர்களை விட நீ உயர்ந்து காட்டுவதே சிறந்த பழிவாங்குதல். வாழ்வில் பாதி மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரே இடம் அவர்களின் கற்பனையில் மட்டுமே. கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் மங்கிவிடுவதில்லை. கருங்கற்களுக்கு மத்தியில் எப்போதும் வைரக்கல்லை போலவே இருங்கள். உன் சோம்பலை நீ தூக்கி எறிந்து விட்டால் உன் சாம்பல் கூட இந்த உலகில் சாதனை படைக்கும். கடினமாக உழைக்கும் எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை.
கடின உழைப்பை எங்கு போட வேண்டும் என்று தெரிந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். கலங்காதே, புலம்பாதே, உன்னோடு நான் இருக்கின்றேன். தர்மத்தின் பக்கம் நீ, உன் பக்கம் நான். நீ ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன். உன்னுடைய கரத்தை உயர்த்த நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன். என்னை அடைய நீ தொடங்கிய இந்த பயணத்தில் நீ முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாய். இனி வரும் காலமெல்லாம் வெற்றி அடையும் காலமாக அமையும். நல்லவர்கள் போல் நடித்து துரோகம் செய்பவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ கவலை கொள்ளாதே, உனக்கு நான் இருக்கின்றேன். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் உன்னை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும். மாய ஆசைகளுக்காக மனதை அலைய விடாதீர்கள். மனதை பக்குவப்படுத்தி சிவத்தை தேடிச் செல்லுங்கள். உன்னை உயர்த்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை. எனவே உன்னை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு உயர்த்துவேன். உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகின்றான் என்பதை மறந்து விடாதே. நினைவில் கொள், உனக்காக எந்த சூழ்நிலையிலும் யாரும் இல்லாத போதிலும் உனக்காக எப்போதும் நான் இருக்கின்றேன். எல்லாம் நல்லதுக்கு. மனம் அமைதி கொள்ள சொந்தங்கள் செய்யும் துரோகத்தை பற்றி கவலை கொள்ளாமல் அவற்றை உன்னுடைய வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றிக்கொள். பணம் இல்லாதவன் ஏழை அல்ல, கடவுள் நம்பிக்கை இல்லாதவனே உண்மையான ஏழை. நல்ல முடிவுகளை எடுக்க சற்றும் யோசிக்காதே, அனைத்தும் நன்றாகவே நடக்கும். என்னை நோக்கிய பயணம் சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம், ஆனால் அது மதிப்புக்குரியதாக மாறும். மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள், ஏனெனில் நானே உன்னுடைய பலம், நானே உன் நம்பிக்கை. நினைவில் கொள், நீ விரும்பினாலும் வெறுத்தாலும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீருவேன். அனைத்தும் முடிந்து விட்டது என்று உடைந்து விடாதே. அனைத்தும் முடிந்த பிறகு என்னுடைய ஆட்டம் தொடங்கும். சில சமயங்களில் சிலரின் இரக்கமற்ற செயல் பலரின் உறக்கமற்ற இரவுகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. ஆனால் அதன் விளைவு மறுஜென்மத்தின் இறுதி மூச்சு வரை பின்தொடரும் என்பதை மறந்து விடாதீர்கள். நடக்கும் நிகழ்வுகளால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று கலங்காதே. இன்னும் எதுவும் முடியவில்லை. நான் உன் பக்கம் உள்ளவரை உன் தவறுகளால் ஏற்படும் துன்பத்தை விதி என்று கடந்து சென்றால் வாழ்வின் இறுதி வரை துன்பத்தால் வதைக்கப்படுவாய். நீங்கள் விரும்பும் வாழ்க்கை உங்களுக்கு மிக அருகில் கூட இருக்கலாம். அதை கவனிக்காமல் வெளியில் எங்கேயோ தேடி அலைந்து உங்கள் வாழ்வை வீணடிக்காதீர்கள். பல போராட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றிதான் கிடைக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. தோல்விகள் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தோல்விகளில் இருந்துதான் மிக பெரிய வெற்றிகள் பிறக்கின்றன. போராடி தோற்பது கூட வாழ்வின் ஒரு அங்கம்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரே மாதிரியான வாழ்க்கை தான் இங்கு எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சொர்க்கமாக்கிக் கொள்வதும் நரகமாக்கிக் கொள்வதும் நம் எண்ணங்களை பொறுத்துதான் மாறுபடுகிறது. நீங்கள் நல்ல எண்ணங்களை விதைத்து உங்கள் வாழ்க்கை நரகமாவதில் இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையை சரியாக கவனித்துக் கொள்பவர்களை வாழ்க்கையும் சரியாக கவனித்துக் கொள்ளும். வாழ்க்கையில் பெரும்பாலான விடியல்கள் வழக்கமானதாகவே இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு விடியலும் உனக்கான ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதே. நம் ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையிலும் கடவுள் மீதும் உங்கள் சுயத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருங்கள். வாழ்க்கையில் எந்த சவாலையும் எதிர்கொள்ள இது உங்களுக்கு பலத்தை தரும். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை எப்பொழுதும் உங்கள் வசம்தான். மற்றவர்களை நம்புவதற்கு முன் முதலில் உங்களை நீங்கள் உறுதியாய் நம்புங்கள். எல்லாம் வெற்றியாய் மாறும். வாழ்வில் சில இடங்களில் சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக இருப்பதுதான் உன் வெற்றிக்கு வழிவகுக்கும். உண்மையில் நம்பிக்கை என்பது நாளைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. இந்த நொடி மகிழ்ச்சியை எதனிடமும் யாரிடமும் பறிகொடுத்து விடாமல் பார்த்து கொள்வதுதான் நம்பிக்கை. தோல்வி என்பது வெற்றி பெறாமல் இருப்பதல்ல. நம் முழு திறமையும் நாம் உணர்ந்து இன்னும் அதை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் மிக பெரிய தோல்வி. வேறு வழியே இல்லை என்று எந்த சூழலிலும் நிற்காதீர்கள். பாதை உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. பாதை இல்லை என்றாலும் நீங்களே நம்பிக்கையுடன் நடக்க ஆரம்பித்தால் அதுவே பாதையாக மாறும்.
அதில் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும், அந்த பாதையே உங்கள் இலக்கிடம் உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை கண்டு அஞ்சாதீர்கள். சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் நீங்களே அருந்திடாத உங்களின் பல திறமைகள் வெளிப்படும். எதற்காகவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை மட்டும் விட்டு விடாதீர்கள். வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் சில வாய்ப்புகளை இழந்துவிட்டு வாழ்க்கையை தவற விடாதீர்கள். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனமாக கையாளுங்கள். உங்கள் முடிவுகளை நீங்களே எடுங்கள். வாழ்க்கை உங்களை சரியாக வழிநடத்தும். யாரோ ஒருவர் எழுதி வைத்த, யாரோ ஒருவர் வடிவமைத்த வாழ்க்கையை நீங்கள் வாழாதீர்கள். நாளைக்கு நாம் இருப்போமா என்பது நிச்சயம் இல்லாதது. அதனால் நீங்கள் விரும்பும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்களே வடிவமைத்து அதை மகிழ்ச்சியாக வாழுங்கள். உன்னால் எந்த காரியத்தையும் சரியாக செய்ய முடியும் என்பதை முதலில் நீ நம்பு. எதையும் செய்யக்கூடிய உடல் வலிமை இருந்துவிட்டால் மட்டும் போதாது. எதையும் செய்து முடிக்க உன் மீது உனக்கு நம்பிக்கையும் மன உறுதியும் வேண்டும். சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை ஏமாற்றுவது போல் உங்களுக்கு தோன்றும். உண்மையில் அது ஏமாற்றம் அல்ல, உங்கள் தன்னம்பிக்கையான பல பரீட்சை என்பதே உண்மை. சிலரிடம் நீ எதையும் சொல்வதை விட செய்து காட்டுவதே வெற்றிக்கு வழிவகுக்கும். சொல்லை விட செயலே சக்தி வாய்ந்தது. வாழ்க்கையில் உன்னை நிராகரித்தவர்களே உன்னிடம் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு. எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உன் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும். வாழ்க்கையில் ஆசைக்கு முதலிடம் கொடுக்காதீர்கள். அப்படி செய்தால் அதுவே உங்களை வாழ்வில் கடைசி இடத்திற்கு தள்ளிவிடும். உங்கள் இலக்குகளுக்கு முதலிடம் கொடுங்கள். வெற்றிகள் உங்களை உயர்த்தி வைக்கும். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம்தான். ஆனால் அதில் எல்லா பலசாலியும் வெற்றி பெறுவதில்லை. முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் மட்டுமே வெற்றி பெறுகின்றான். உலகம் மிக பெரியது. அவர்களின் முயற்சிகளையும் திறமைகளையும் பொறுத்தே எல்லோரும் முன்னேறுகின்றார்கள். உங்கள் இலக்குகளை விட உங்களின் உழைப்பு மிக பெரியதாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நாம் என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது, என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதை விட மிக முக்கியமானது. வாய்ப்புகள் வரும் வரை காத்திருக்காமல் தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்குபவன் தான் புத்திசாலி. உங்கள் தன்னம்பிக்கையை வைத்து முழுமையாக வாழுங்கள். உலகத்தையே புரட்டி போடும் வல்லமை உங்களுக்குள் உண்டு என்பதை உணருங்கள். உங்கள் திட்டங்களை யாரிடமும் சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள். அதை செயலாக்கி காட்டுங்கள். எல்லோரிடமும் சொல்லப்படுகின்ற திட்டங்கள் வெற்றி பெறுவதில்லை. ரகசியமாக வைத்து செயலாக்கும் திட்டங்கள் தான் வெற்றி பெறும். தங்கத்தை விட நேரம்தான் விலைமதிப்பற்றது. அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் நீங்கள் வாழ்வில் உயர்வையோ தாழ்வையோ சந்திக்கிறீர்கள். எப்போதும் தோல்வி பயத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறையாவது எதிர்கொள்வதே சிறந்தது. முயற்சியை கைவிடாதவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. ஒன்று வெற்றி பெறுகிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள். உறுதியான முடிவும் இடைவிடாத முயற்சியும் இருந்தால்தான் அதன் பெயர் வெற்றி. அதை தவிர மற்ற அனைத்தும் வீணான செயல்தான். வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் எந்த மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதிதான். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று உங்களை உறுதியாக நம்புங்கள். எப்படிப்பட்ட கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம். கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதீர்கள். வாழ்வில் கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். நாம் எதற்கும் சோர்ந்து விடாமல் அவற்றை கடந்து சென்று கொண்டுதான் இருக்க வேண்டும். உனது வாழ்க்கைக்கு ஒரு எல்லை அமைத்துக் கொண்டு வாழ்வதில் தவறில்லை. ஆனால் ஒரு குறுகிய எல்லைக்குள் ஒருபோதும் உன் வாழ்க்கையை அமைத்து விடாதே. அதுதான் வாழ்க்கையில் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு. எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். இன்னமும் உங்களுக்கு எதிர்காலம் உள்ளது. நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கையை இழக்காத வரை நல்ல பண்புகளை அதிகம் வளர்த்து கொள்ளுங்கள். ஒழுக்கமும் மன அமைதியும் உள்ளவர்கள் முதுமையால் பாதிக்கப்படுவதில்லை. தீய பண்புகளின் உறைவிடமாய் திகழ்பவர்கள்தான் இளமையிலும் முதுமையிலும் துன்பப்படுகின்றார்கள். வாழ்வில் பொருள் தேடினால் இருக்கும் வரை வாழலாம். வாழ்க்கைக்கு பொருள் தேடினால் இறந்த பிறகும் வாழலாம். நாம் ஓடும் ஓட்டமெல்லாம் மரணத்தை நோக்கிதான் எண்ணும்போது கொஞ்சம் நிதானமாகவும் நடக்கலாம். நாம் இந்த உலகில் இன்னும் அனுபவிக்காத, இன்னும் கண்டு ரசிக்காத எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. நாம் தான் அதனை தவற விடுகின்றோம். நம் எண்ணங்களே நம்மை செதுக்கும் மொழிகள். எண்ணுவதில் கவனமாக இருங்கள்.
உங்களின் எண்ணங்களும் செயல்களுமே உங்களின் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. மற்றவர்களின் தங்க நாற்காலியின் முன் கை கட்டி நிற்பதை விட உன் உழைப்பினால் தகர நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு உட்கார கற்றுக்கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நிரந்தரம். உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கும் புகழை கொஞ்சமும் பொருட்படுத்தாதே. ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதி உடையவனாக உன்னை நீயே உருவாக்கிக் கொள். அவமானப்பட்டு பிறகு கற்றுக்கொள்ளும் யாவும் அவ்வளவு எளிதில் மறந்து போவதில்லை. நீ சந்திக்கும் அவமானங்களை உனக்கான வெகுமானங்களாக மாற்றிக்கொள். பாதைகள் எங்கே போகிறது என ஆராய்ச்சி மட்டும் செய்து கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு முதல் அடியை எடுத்து வையுங்கள். உங்கள் இலக்கில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பது எந்த பாதையாக இருந்தாலும் அது நிச்சயம் உங்களை வெற்றியை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். நீங்கள் வெற்றிகரமான மனிதனாக மாறாமல் மதிப்புமிக்க மனிதனாக மாற முயற்சி செய்யுங்கள். வெற்றிகள் தானாக உங்களை தேடி வரும். உங்கள் ஒவ்வொரு பயணத்திலும் உங்களின் இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்று எந்த கட்டாயம் இல்லை. இலக்கை அடைய முடியாமல் போனாலும் உங்கள் பயணம் பயனுள்ளதாகவும் சிறப்பாகவும் அமைவது கூட மேலானதுதான். எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை. எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை. எல்லாவற்றையும் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. எதற்காகவும் வருந்தாதீர்கள். வாழ்க்கையில் சில கஷ்டங்களையும் சில நஷ்டங்களையும் சந்தித்த பிறகுதான் நாம் அதிகம் அடக்கத்தையும் அனுபவத்தையும் அறிவையும் பெறுகின்றோம். சோர்ந்து போய் ஒரே இடத்தில் வீழ்ந்து கிடந்தால் வெற்றி தானாக உன்னிடம் வந்துவிடாது. நீ நதி போல் ஓடிக்கொண்டே இரு. வெற்றி ஓரிடத்தில் உனக்காக காத்திருக்கும். கடலாக உறுதியான தன்னம்பிக்கையோடு துவங்கப்படும் எல்லா வேலைகளுக்கும் நல்ல நேரங்கள் தேவைப்படுவதே இல்லை. நல்ல நேரம் வரட்டும் என்று காத்திருந்து உன் எதிர்காலத்தை இழந்து விடாதே. இன்றே உன் இலக்கை நோக்கி புறப்படு. இறைவன் யாருக்கு எதை விதித்துள்ளான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். அதை நீங்கள் கண்டடையும் வரை ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டே இருங்கள். உங்கள் உழைப்புக்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உங்களை வந்தடையும். உங்கள் வாழ்க்கையின் பெருமை நீங்கள் இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்பதில்லை, நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. உனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து புலம்பாதே. கொஞ்சம் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் பார். ஒவ்வொரு இதயமும் கடலளவு கஷ்டங்களை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகிறது. உழைத்துக் கொண்டே இரு. காலம் என்னும் ராணி உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும். மௌனமாக இருந்து பார், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்து பார், பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள். அந்த நம்பிக்கையே வாழ்வில் உன்னை முன்னேற வைக்கும். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி நிற்காதே. என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு சமாளிப்பேன் என்று உறுதியோடு முன்னேறிச் செல். தோல்விகள் உன்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும். மனம் போன போக்கில் நீங்கள் போவதை நிறுத்துங்கள். மனம் உங்களை கட்டுப்படுத்துவதற்கு முன் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அமைதியை வெளியில் தேடாதே. அமைதியை உனக்குள் நீயே உருவாக்கு. அப்போதுதான் உன் மனம் தெளிவடையும். தெளிவான மனம் இருந்தால்தான் வாழ்வை வெற்றி கொள்ள முடியும். தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டிவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நாம் போகின்ற பாதையில் 1000 நாய்கள் நம்மை பார்த்து குறைத்து கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நின்று நாம் பதில் சொல்லிக் கொண்டு இருந்தால் நாம் போக வேண்டிய பாதையை கூட மறந்து விடுவோம். குறைப்பது நாயின் இயல்பு. கடந்து சென்று கொண்டே இருங்கள். அப்போதுதான் உங்கள் இலக்கை நீங்கள் விரைவாக அடைய முடியும். வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீ தோற்றுக்கொண்டே இருக்கின்றாய் என்று அர்த்தமல்ல. நீ தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றாய் என்று அர்த்தம். சின்ன சின்ன தோல்விக்கெல்லாம் துவண்டு போய் சோர்ந்து விடாதே. மிக பெரிய வெற்றிகள் உனக்காகவே காத்திருக்கிறது. நம்பிக்கையோடு தடைகளை எதிர்த்து போராடு. உன் உழைப்புகள் தோற்றாலும் நீ உழைப்பதில் தோற்று விடாதே. உன் உழைப்பு ஒரு நாள் வலிமையான வெற்றியை உனக்கு தேடி தரும். வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை உனக்கு வரும் சில சங்கடங்களை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. உன்னை வீழ்த்த மற்றவர்கள் பயன்படுத்தும் மிக பெரிய ஆயுதம் உன் மனம்தான். உன் மனதை தோல்விகளாலும் தயக்கத்தாலும் நிரப்பி வைக்காதே. உன் மனதை உறுதியான நம்பிக்கையினாலும் தெளிவான குறிக்கோளாலும் நிரப்பி வை. உன் மனம் எப்போதும் தெளிவாக இருந்தால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் யாராலும் முடியாது.